सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. श्री சங்கர விஜய மகரந்தஹா. இந்த கிரந்தமானது சங்கர பகவத்பாதாளுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய பல கிரந்தங்கள்லேருந்து சங்கிரகம் பண்ணப்பட்டது. இத சங்கிரகம் பண்ணினவர் எஸ்.வி. ராதாகிருஷ்ண சாஸ்திரி. திருச்சியில இருந்தார். நிறைய புஸ்தகங்கள் சங்கிரகம் பண்ணி பிரகாசனம் பண்ணியிருக்கார். அவர் போட்ட புஸ்தகம் இது. இதுல இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அந்தந்த ஸ்லோகங்களை எடுக்கும் போது எந்த கிரந்தத்திலேருந்து இந்த ஸ்லோகத்தை அவர் எடுத்திருக்காருங்கிற விவரத்தையும் சேர்த்தே கொடுத்திருக்கார். நாம இந்த கிரந்தத்தை முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஆரம்பத்துல மங்களாச்சரணம், இது அவரே பண்ணக்கூடிய ஸ்லோகம். சிலது பிராச்சீன ஸ்லோகங்களாகவும் இருக்கும். நான் மங்களாச்சரணம் படிக்கிறேன். முதல்ல வந்தே குரு பதத்வந்த்வம் அவாங் மனச கோச்சரம் ரக்த சுக்ல பிரபா மிஸ்ரம் அதர்க்கியம் திரைபுரம் மகஹா. இந்த இடத்துல குரு பதத்வந்த்வம், குருனா நமக்கு தெரியும், குருவுடைய பாதங்கள் 2, அதை நான் நமஸ்கரிக்கிறேன். குரு பதத்வந்த்வம்ங்கிறது இங்க எது? அது வேற ஒண்ணும் இல்லை. அது அவாங் மனச கோச்சரம் திரைபுரம் மகஹா. திரிபுர சுந்தரி அம்பாளுடைய தேஜஸ் இருக்கே, அதுதான் குரு பதத்வந்த்வமாக இங்கே வந்திருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக ஸ்ரீ குருவுடைய இந்த சரண யுகலம், சரண துவயம் அப்படிங்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபமே, அப்படி வச்சுக்கலாம். அதே சமயத்துல இப்படி கூட பண்ணலாம். சங்கிறது ஒண்ணு இல்லாட்டாலும் குரு பதத்வந்த்வத்தையும் நான் நமஸ்கரிக்கிறேன், அம்பாளுடைய ஸ்வரூபத்தையும் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம். வந்தே குரு பதத்வந்த்வம் அவாங் மனச கோச்சரம், வாக்குக்கும் மனசுக்கும் விஷயமாகாத ரக்த சுக்ல பிரபா மிஸ்ரம். சிவப்பு நிறமாகவும் இருக்கான், அதே சமயத்துல வெளுப்பாகவும் இருக்கான். சிவப்புங்கிறது ராஜசம், ரஜோகுணம். சுக்லம்ங்கிறது சத்வகுணம். ரெண்டும் கலந்து இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அதர்க்கியம், நம்மளுடைய தர்க்கத்துக்கு விஷயம் ஆகாத திரைபுரம் மகஹா, அந்த திரிபுர சுந்தரி அம்பாளுடைய ஸ்வரூபத்தையும் நான் நமஸ்கரிக்கிறேன். தயமான தீர்க்க நயனாம் தேசிக ரூபேண தர்சிதாபியுதயாம் வாமகுச்ச நிஹித வீணாம் வரதாம் சங்கீத மாதரம் வந்தே. இது அம்பாளை நமஸ்காரம் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்லோகம்.
சங்கீத மாதரம், சங்கீதத்துக்கு மாதாவாக இருக்கக்கூடியவள், அவளுக்கு நமஸ்காரம் பண்றேன். அவளுடைய கண்ணானது தீர்க்கமாக இருக்கு, தீர்க்க நீட்டமான கண்ணையுடையவள். அதே சமயத்துல தயமான தீர்க்க நயனாம், தயை கொண்ட ஒரு கருணை உள்ள கருணை கொண்ட தீர்க்கமான கண்களை உடையவள் அம்பாள். தேசிக ரூபேண தர்ஷிதாபியுதயாம், தேசிகான குரு, குரு ரூபத்திலே அம்பாள் தான் வரலாம். அதாவது நமக்கு எது நல்லது, அபியுதயம் எது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியவள் அம்பாளே தான், குரு ரூபத்துல வந்து காண்பிக்கிறார். இந்திரனுக்கு கேனோபனிஷத்துல வரும், இந்திரனுக்கு பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுத்ததே அம்பாள் தானா. அந்த கதை வேற இடத்துல இருக்கு கேனோபனிஷத்துல. ஆக இந்திரனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணினதே அம்பாள்னு அங்க இருக்கு. அதனால தேசிக ரூபேன தரிசித் அபியுதயாம், அபியுதயத்தையும் சொல்லி கொடுக்குறா, நிஸ்ரேயசத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறா. அப்பேற்பட்ட அம்பாள் வாமகுச்ச நிஹித வீணாம், அதாவது வாம பாகத்துல அந்த வீணையோட இது படும்படியாக வீணைய தாரணம் பண்ணிட்டு இருக்க. வரதாம், வரத்தை கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட சங்கீத மாதரம் வந்தே, வீணைய தாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்பாளை நமஸ்காரம் செய்கிறேன். இந்த இடத்துல சின்ன டிப்பணங்கள் எழுதியிருக்காரு. சரி, அது நமக்கு இப்ப வேண்டாம், விட்டுருவோம். மூலத்தை மாத்திரம் பார்த்துட்டு போவோம். தயின்யா ஸ்ரீ மாத்ரா தஹர குஹரே சூத்திரதரயா சமாதிஷ்டா வாசாம் அதிபதிஷு காப்யன்யதமிகா மதாராத்ய ஸ்ரீமத் குரு சரண நிர்ணேஜன ஜலைஹி பவித்ரே ஜிஹ்வாக்ரே நடதி மம தேவி கருணையா. இந்த ஸ்லோகத்துல அந்த ஸ்ரீமாதாவா இருக்கக்கூடிய தயை கொண்ட ஸ்ரீமாதா இருக்காளே, அவள் சூத்திரதாரியாக இருந்து கொண்டு ஒரு உத்தரவு போட்டு என்னுடைய வாக்குல அந்த வாக்தேவி வந்து இந்த மாதிரி கிரந்தத்தை நிர்மாணம் பண்றதுக்காக ஒரு நடனம் செய்கிறாள் அப்படின்னு ஒரு கல்பனை பண்றார். தயின்யா ஸ்ரீ மாத்ரா, தயினின தயை உள்ளவள், தயையே கருணையே சுபாவம் கொண்டவள். அப்பேற்பட்ட ஒரு அம்பாள். தஹர குஹரே சூத்திரதரயா, தஹர குஹரம் இது வேதாந்தத்துல ஹிருதய புண்டரீகத்தை சொல்லுவா. ஹிருதயத்துல அம்பாள் வாசம் பண்றா, அவதான் சூத்திரதாரியா இருக்கா. அவளால சமாதிஷ்டா, இந்த வாக்தேவியானவள் இந்த மாதிரி உத்தரவு போடப்பட்டாள். சமாதிஷ்டா வாசாம் அதிபதிஷு காபி அந்யதமிகா, வாக்குகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பல அம்பாளுக்குள்ள ஒரு அம்பாளை, ஏதோ ஒரு அம்பாளை அந்த ஸ்ரீமாதாவானவள் ஜெகதம்பா பிரேரணை செய்திருக்கிறாள். என்ன பிரேரணை பண்ணியிருக்கார்? மத் ஆராத்ய ஸ்ரீமத் குரு சரண நிர்ணேஜன ஜலை பவித்ரே ஜிஹ்வாக்ரே, எனக்கு ஆராத்திய தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் குரு, அந்த குரு பாதாரவிந்தங்கள் சரணம், அந்த பாதாரவிந்தத்தில அலம்பை, அதாவது பாதத்தை அலம்பின ஜலம், நிர்ணேஜன ஜலம், அந்த ஜலத்தை பிரசாதமாக வாயில விட்டுன்றதுனால பவித்திரமான என்னுடைய நாக்கு, அதாவது குருவுடைய பாதத்தை அலம்பி அந்த ஜலம் நம்ம
தீர்த்தமாக வாயில விட்டுக்கிறோமோ இல்லையோ, அப்படி விட்டுக்கிறதுனாலே பவித்திரமான என்னுடைய ஜிஹ்வாகிரத்திலே கருணையோடு அந்த தேவி இன்று நர்த்தனம் செய்கிறாள். நடத்தி மம தேவி கருணையா. வந்தே சந்திரமசம் சந்திரசேகரம் தம் உமாபதிம் இந்திரம் சரஸ்வதியும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதியும். இது காஞ்சி மகாபரிவாள நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். அவளுடைய பேர்ல சந்திரசேகர இந்திர சரஸ்வதி அப்படின்னு வருது. இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் பிரிச்சு நமஸ்காரம் பண்றேன், சேர்த்து நமஸ்காரம் பண்றேங்கிறார். வந்தே சந்திரமசம், சந்திரமசம் சந்திரனை நமஸ்கரிக்கிறேன். சந்திரசேகரம் தம் உபாபதி, சந்திரனை சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவனையும் நமஸ்கரிக்கிறேன். இந்திரனையும் நமஸ்கரிக்கிறேன், சரஸ்வதியையும் நமஸ்கரிக்கிறேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த கிரந்தத்துக்கு இவ அத்தனை பேருடைய ஒரு கருணையும் நமக்கு தேவையா இருக்கு. இந்த எல்லா ரூபத்திலும் இருக்கிறது அந்த பெரியவா. அதனால இப்பேற்பட்ட சந்திரசேகர் என்ற சரஸ்வதி வந்தே, அவரை நமஸ்கரிக்கிறேன். இது ஒவ்வொரு தேவத்தையும் நமஸ்காரம் பண்ணினத்தினால என்னென்ன லாபம்ங்கிறது கீழே ஒரு டிப்பணத்துல கொடுத்துட்டார். அது ஒரு தடவை வாசிச்சு விடுறேன் வேணும்னா. இங்க மகதா விஸ்திருதஸ்ய அகாதஸ்ய ஸ்ரீ பகவத்பாத சரிதஸ்ய, சங்கர பகவத்பாதாளுடைய இந்த சரித்திரமானது பெரிய சரித்திரம். இது ரொம்ப விஸ்திருதமானது, ரொம்ப கம்பீரமானது. அப்பேற்பட்ட இந்த சரித்திரத்தை பல இடத்திலேருந்து நான் சங்கலனம் பண்ணணும். அதாவது பல இடத்திலேருந்து அங்கங்க சொன்ன விஷயத்தை பொறுக்கி சேர்த்து எடுக்கணும், சங்கிரகம் பண்ணணும். அதுக்கு நான் என்னுடைய மனசும் அதே சமயத்துல வாக்கும் ஒரே விதமான காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கணும். மனசு ஒன்ன நினைக்கிறது, வாக்குல வேற ஒண்ணு வருதுன்னு ஆயிடக்கூடாது. அதுக்காக இந்த இடத்துல மனசுக்கு அதிஷ்டாத்திர தேவதையாக இருக்கக்கூடிய சந்திரனையும், வாக்குக்கு அதிஷ்டாத்திர தேவதையையும் எல்லாரையும் நமஸ்காரம் பண்றாளாம். மனோதிஷ்டாத்திரீம் தேவதாம் பகவந்தம் அமிர்த கிரணம் இந்தும் பிரணமதி. முதல்ல சந்திரனுக்கு நமஸ்காரம். அது மனசுக்கு சந்திரமா தேவதி. அதனால முதல்ல அந்த சந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணி என்னுடைய மனசு கரெக்டா வேலை செய்யட்டும் அப்படிங்கிறதுக்கு பிரார்த்தனை பண்றார். அதுக்கு மேலே சந்திரசேகரம், இது சிவனை நமஸ்காரம் பண்றது. சந்திரசேகரம்ங்கிறது இந்த ரெண்டு அர்த்தத்துல போட்டிருக்கார். சாட்சாத் சிவனையும் நமஸ்காரம் பண்றாரு, அதே சமயத்துல அந்த சிவபகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சங்கர பகவத்பாதாலையும் நமஸ்காரம் பண்றாரு. ஏன்னா அவரை பத்தி தான் இங்க வர்ணிக்க போறார். அவருடைய சரித்திரம் தான் இங்க சொல்ல போற விஷயமாக இருக்கு. அதே சமயத்திலே மூணாவது சந்திரசேகரம் உமாபதிம், சிவனை நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் இந்திரம் சரஸ்வதி. இந்திரனை எதுக்காக நமஸ்காரம் பண்றது அப்படின்னு கேட்டா, இந்திரன் பலத்துக்கு தேவதையா. நம்ம புத்தி பலம், சரீர பலம், எல்லா பலமும் வரணும். அந்த பலத்துக்கு இந்திரன் தேவதைன்னு பாஷ்யக்காராலே சொல்லியிருக்காங்க. அதனாலே அதுக்கு பலம் தேவை இந்த மாதிரி பெரிய காரியம் பண்றதுக்கு. அதனால இந்திரன் நமஸ்காரம் பண்றார். சரஸ்வதிய தேவியை நமஸ்காரம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்பதான் வாக்கு வேலை செய்யும். அதுக்கு மேல பெரியவாளை நமஸ்காரம் பண்றார். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படின்னு. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ காமகோட்டி பீடேசம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதியும் தன் மூர்த்தியா தர்சித க்ஷேமம் பகவத்பாத சங்கரம். காமகோட்டி பீடத்துக்கு அதிபதியான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை நமஸ்காரம் பண்றேன். அந்த ரூபத்திலே பகவத்பாதாலே அந்த மூர்த்தியில ஜகத்துக்கு க்ஷேமத்துக்கு உண்டான வழியை காமிக்கின்ற இருக்கார். அப்பேற்பட்ட அவருக்கு நமஸ்காரம். தயமான தீர்க்க நயனா
தேசிகதா பவ்ய திருஷ்ய தக்ஷகரா வாமகர நிஹித தண்டா குருமூர்த்தி முக்த மதுரவதனா அவ்யா. இங்கேயும் குருவை பிரார்த்தனை பண்றது இந்த ஸ்லோகம். குருவுடைய மூர்த்தி அம்பாள் தான் இங்க குரு, அம்பாள் ரூபமாகவே வர்ணிக்கிறார். தயமான தீர்க்கநயனா, இதே அர்த்தத்துல நீங்க ஏற்கனவே அம்பாளுக்கு இந்த ஸ்லோகம் போட்டிருந்தார். தீர்க்கமான நயனம், அதுவும் தயையோடு கூடினதாக இருக்கிறது. தேசிகதா பவ்ய திருஷ்ய தக்ஷகரா, ஒரு தேசிகத்துவம்னா உபதேசம் பண்ணக்கூடிய அந்த குருத்துவம் தெரிகிறது. பவ்யமான அந்த திருஷ்ய தக்ஷகரா, அதாவது வலது கை அப்படி தெரிகிறது. திருஷ்யம் பவ்யமாக அபயப்பிரதானம் கொடுக்கக்கூடிய அந்த ரீதியில அழகா தெரிகிறது. வாமகர நிஹித தண்டா, இடது கையில தண்டத்தை வச்சுட்டு இருக்காராம். பெரியவாள் தான் மனசுல வச்சுட்டு இருக்காருன்னு தெரிகிறது. அந்த வலது கையில அந்த தக்ஷகரா, அதாவது தட்சிண கரமானது ரொம்ப தேசிகதா பவ்யம், ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபய பிரதமான முத்திரையில இருக்கு. இடது கையில தண்டத்தை வச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த குருமூர்த்தி, அந்த பெரியவாளுடைய மூர்த்தியானது முக்த மதுர வதனா, முகம் ரொம்ப மதுரமான ஒரு பாவத்தோட இருக்கு. புத்த புதுசா அப்படி ரொம்ப அழகானதாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மூர்த்தியானது எங்களை ரட்சிக்கட்டும். தண்டாலக்ன கராம்புஜம் பதயுக ஸ்லிஷ்யத் வட்டி பாதுகம் சீர்ஷாரோபித பக்த தத்த துளசி பில்வாதி மாலாபரம் மார்காபியாகத சஜ்ஜனா கலித சாஷ்டாங்க பிரணாமோன்மிஷ காருண்யம் ஹிருதி பாவயே குருவரம் ஸ்ரீ காமகோட்டீஸ்வரம். தண்டாலக்ன கராம்புஜம், இது எல்லாமே இந்த காமகோட்டீஸ்வரம்ங்கிறதுக்கு விசேஷம். இந்த காமகோட்டீஸ்வரரை குருவரம் காமகோட்டீஸ்வரம் பெரியவாளை தான் சொல்றார். அந்த பெரியவாளுக்கு பெரியவாளை ஹிருதி பாவையே, என்னுடைய ஹிருதயத்துல நான் நினைத்து பார்க்கிறேன். எந்த ரூபத்துல நினைச்சு பார்க்கிறார்? தண்டாலக்ன கராம்புஜம், அவருடைய கராம்புஜம் தண்டத்தை பிடிச்சுட்டு இருக்கு. தண்டத்தோடு ஸ்பர்ஷத்தை உடையதாக இருக்கு. தண்டாலக்ன கராம்புஜம் பதயுக ஸ்லிஷ்யத் வட்டி பாதுகம், ரெண்டு பாதங்கள்ல அந்த பாதுகைகள் ரெண்டு இருக்கு. சீர்ஷாரோபித பக்ததத்த துளசி பில்வாதி மாலாபரம், இந்த பக்தர்கள்லாம் துளசி மாலை கொடுப்பா, பில்வ மாலையை கொடுப்பா, என்னெல்லாமோ கொடுப்பா, எலுமிச்சம்பழ மாலை என்னெல்லாமோ கொடுப்பா. அது எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு இருப்பார். சீர்ஷாரோபித, சிரஸ்ல போட்டு இருப்பார். மார்காபியாகத சஜ்ஜனாகலித சாஷ்டாங்க பிரணாமோன்மிஷத் காருண்யம், போற போக்குல வழியில எத்தனையோ சஜ்ஜனால் யார் வந்தாலும் சாஷ்டாங்கமாக பிரணாமம் பண்ணுகிறார். அப்படி சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணினத்தினாலே அவ மேல அவளுக்கு ஒரு காருண்யம் அங்க பிறக்கிறது. கருணா திருஷ்டியில அவ கட்டாட்சத்துல பாக்குறா. அந்த காருண்யம்ங்கிறது அப்படியே தெரியுது, அவளுடைய பார்வையில தெரியுது. அப்பேற்பட்ட குருவரம் ஸ்ரீ காமகோட்டீஸ்வரம் ஹிருதி பாவையே, ஹிருதயத்திலே நான் தியானம் செய்கிறேன். இனிமே குரு பரம்பரா இதெல்லாம் இஷ்ட தெய்வ நமஸ்காரம் தியானம் எல்லாம் எடுத்து அடுத்தது சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பிராச்சீனமான ஸ்லோகம். சதாசிவ என்னுடைய குரு பரம்பரைக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். இந்த குரு பரம்பரையில ஆரம்பத்துல இருப்பது சதாசிவன், தட்சிணாமூர்த்தி.
அவர் தான் வட்டவிருஷத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு அங்க மகர்ஷிகளுக்கு எல்லாம் இந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணினார்னு சொல்லுவார். அதனால அங்க ஆரம்பிக்கிறது சதாசிவ சமாரம்பாம், நாராயண சமாரம்பாம்னு வேற ஒரு சில பாடங்கள் இருக்கு. இந்த பரம்பரையில ஆரம்பம் சதாசிவர் அங்க ஆரம்பிக்கிறது. சங்கராச்சாரிய மத்தியமாம், இந்த பரம்பரையில மத்தியத்துல சங்கராச்சாரியர் வந்திருக்கார். அதுக்கப்புறம் எனக்கு நேர் குருவாக இருந்த அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், இது பரியந்தம் உள்ள அந்த குரு பரம்பரைக்கு நமஸ்காரம். வந்தே குரு பரம்பரா. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அசாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியம் அசாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தன் தோட்டகம் வார்த்திகாரம் அஞ்ஞான் அஸ்மத்குருவும் சந்ததமானதோஸ்மி. இதுவும் இந்த சாந்தி பாட்டத்திலே குரு நமஸ்காரத்திலே சொல்ற வழக்கம். நாராயணன் அவர் ஆரம்பத்தில் இருக்கார். அவருக்கு அப்புறம் அவருடைய சிஷ்யர் பிரம்மா, பத்மபூம்னு பிரம்மாவை நமஸ்காரம் பண்றார். அவருடைய புத்திரர் வசிஷ்டர், அவருடைய புத்திரர் சக்தி, சக்தியுடைய புத்திரர் பராசரர், பராசரருடைய புத்திரர் வியாசர், வியாசருடைய புத்திரர் சுகர். அதுக்கு மேல அவருடைய சிஷ்யர் கௌடபாதர், கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத்பாதர், கோவிந்த யோகீந்திரன். இதெல்லாம் சன்னியாசி. இங்கேருந்து ஆரம்பிச்சு கௌடபாதர் சன்னியாசி, கோவிந்த யோகீந்திரன். அதுக்கு மேல அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ சங்கராச்சாரியர், கோவிந்த பகவத்பாதாருடைய சாட்சாத் சிஷ்யர் சங்கர பகவத்பாதர். அவருடைய சிஷ்யாள்ல பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோட்டகர், சுரேஸ்வரர் 4 பேர். அதுக்கப்புறம் என்னுடைய குரு பரியந்தம் எல்லாம் அஸ்மத் குருவும் சந்ததமான தோஸ்மி. எல்லாருமே நம்ம குரு பரம்பரையில சேர்ந்தவர். ஆச்சாரியம் பிரணமாமி சாதரமகம் தம் பிரம்மநந்தீதியः பிரக்யாதः முனிः அத்ரிவம்ஷ்யः உதிதः சங்கேப சாரீரகே छान्दोग्योपनिषच्च येन विवृता वाक्यैर्हि सूत्रात्मभिः यं ग्रन्थेषु परः पुनः पुनरपि ब्रूते प्रमाणं परम्. இந்த ஸ்லோகம் போலகம் ராமாசாஸ்திரிகளுடைய ஸ்லோகம். போலகம் ராமாசாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் இருந்தார். மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள் அப்படின்னு, மன்னார்குடி பெரியவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பரை. அவருடைய சிஷ்யர் ஹரிஹர சாஸ்திரிகள், மகாமகோபாத்தியாய ஹரிஹர சாஸ்திரிகள். அவர்கிட்ட படித்தவர் இவரும். தேதியூர் சாஸ்திரம்னு சங்கர குருகுலம் வச்சிருக்காரு, அவரும் அவர்கிட்ட தான் படிச்சிருக்கார். அவருடைய சிஷ்யர் இவரும் அவர்கிட்ட படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் இவர் வேதாந்த ப்ரொஃபஸராக இருந்திருக்கார், போலகம் ராமாசாஸ்திரிகள். ஆரம்பத்திலே ஜம்புகேஸ்வரம் அங்க அதாவது திருவானக்காவல்ல ஜெகத்குரு வித்யாஸ்தானத்துல வாத்தியாரா இருந்துட்டு அப்புறம் இங்க நம்ம காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தார். அவர் திரவிடாத்திரேய தரிசனம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அது ஒரு ரிசர்ச் புஸ்தகம். விசிஷ்டாத்வைத கிரந்தங்கள்ல பிரம்மநந்தி அப்படின்னு ஒருத்தர் வரார், திரவிடாச்சாரியர்னு ஒருத்தர் வரார். அவ அந்த புஸ்தகத்தை பிரமாணமாக எடுத்துட்டு இருக்கார். அந்த புஸ்தகத்திலேருந்து அவளுடைய கொட்டேஷன் இருக்கே அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி இதே பிரம்மநந்தி, இதே திரவிடாச்சாரியர் இவர் அத்வைத பரம்பரையில இருக்கார். ஆக அத்வைத பரம்பரையில இருக்கும்போது அவருடைய மதம் என்ன அப்படிங்கிறத அங்கங்க பிராச்சீனமான புஸ்தகங்களெல்லாம் அலசி பார்த்து திரவிடாத்திரேய தரிசனம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதிக்கா. பெரிய காரியம் அது. அதுல உள்ள ஸ்லோகம் இது. பிரம்மநந்திக்கு நமஸ்காரம் பண்றேங்கிறார். பிரம்மநந்திங்கிறவர் அவர் ஆச்சாரியம் பிரணமாமி சாதரமகம் தம், அந்த ஆச்சாரியன் பிரம்மநந்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனை நான் வணங்குகிறேன். பிரம்மநந்தீதி யஹ பிரக்யாதோ முனிஹி அத்ரிவம்ஷ்யஹ,
இந்த பிரம்மநந்திங்கிறவர் அத்ரி வம்சத்துல வந்தவர், பிரம்மநந்தியின் பிரசித்தமானவர். இவரை பத்தி முதல்ல நமக்கு எங்க தெரியுதுன்னு கேட்டா, உதிதா சங்கேப சாரீரகே, சர்வஜாத்ம முனி எழுதின சங்கேப சாரீரிக கிரந்தத்திலே முதல்ல இந்த பிரம்மநந்திய உல்லேகம் பண்ணியிருக்கார். சங்கேப சாரீரிகம் ரொம்ப பிராச்சீனமான கிரந்தம், பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, பிராச்சீன வியாக்கியானங்கள்லாம் உள்ளது. விவரணத்துக்கெல்லாம் முன்னாடி, விவரணாச்சாரியாலாம் வரத்துக்கு முன்னாடி இருந்த கிரந்தம் அது. சாந்தோக்கியோபனிஷச்ச ஏன விவருத்தா, இந்த பிரம்மநந்தி சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு ஒரு விவரணம் பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. இந்த புஸ்தகம் கிடைக்கல, ஆனா அந்த புஸ்தகத்துல இருந்து கொட்டேஷன் எடுத்திருக்கா, அதனால அவர் பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. இதுக்கு வாக்கிய கிரந்தம்னு பேரு. விவருத்தா வாக்கியரிகி சூத்திராத்மபிகி, சூத்திரம் போல இருக்கக்கூடிய குட்டியான வாக்கியங்கள்னால சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர் இந்த பிரம்மநந்தி. எம் கிரந்தேஷு பரஹா புனரபி ப்ரூதே பிரமாணம் பரம், அவருடைய அந்த பிரம்மநந்தியுடைய வாக்கியங்களை, பரஹா அப்படின்னா விசிஷ்டாத்வைத்தியாக இருக்கிற வித்வான்கள் கூட தன்னுடைய கிரந்தத்துல புனఃபனகா மறுபடியும் பிரம்மநந்தி சொல்லியிருக்காரு பிரமாணமாக எடுத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். அவருக்கே நமஸ்காரம் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்லோகம், சாந்தோக்கியோபனிஷத் வாக்கிய கிரந்த கர்த்திருன் நுமோவயம் அத்வைத நிஷ்டான் ஆச்சாரியான் ஆத்ரேய பிரம்மநந்தினா. சாந்தோக்கியோபனிஷத்துக்கு வாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் பண்ணின அந்த கிரந்தக்காரர் பிரம்மநந்திக்கு நமஸ்காரம். அவர் அத்ரி கோத்திரத்துல வந்தவர். அவர் அத்வைத நிஷ்டான் ஆச்சாரியான், அவருக்கு அத்வைத சித்தாந்தத்துல நிஷ்டை இருக்கு. இதுதான் இவருடைய இந்த ரிசர்ச்சுக்கு பலம். அத்வைத ஆச்சாரியர் அவர்னு இவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியான், இப்ப பிரம்மநந்திக்கு நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் திரவிடாச்சாரியார், இவரும் சாந்தோக்கியத்துக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சாந்தோக்கியத்துக்கு பாஷ்யக்காரால் சாங்கர பாஷ்யம் பண்றச்சே அல்பகிரந்தா விற்பி ஆரம்பியதே அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் சுருக்கமா சின்ன விற்பி எழுதுறேன் அப்படின்னு. அதுக்கா சின்ன விற்த்தின்னு சொல்றார், பெருசா தானே எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டா, இந்த திரவிடாச்சாரியர் பண்ணின பாஷ்யங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு சாந்தோக்கியத்துக்கு. அந்த காலத்துல அவ்வளவு பெருசா இருந்திருக்கு, அவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுதினவர் இவர். அதனால ஆச்சாரியால் நான் சின்ன புஸ்தகமா எழுதுறேன்னு சொல்லியிருக்காருன்னு அங்க சொல்றான். ஆச்சாரியான் திரவிடாக்கியா சுவிதிதான் தௌமி பிரமாணீகிருதான் ஸ்ரீமச்சங்கர தேசிக பிரபுதிபிஹி ராமானுஜாத்யைரபி சாந்தோக்கியோபனிஷத் பிரமேய விவருத்திஹி யைஹி பிரம்மநந்தீரிதா வாக்கியாख्या அதி கபீர சூத்திரசரணிஹி பாஷ்யேன சம்பூஷிதா. இதுல அவர் நேரடியா சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினாரா, இல்ல சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு பிரம்மநந்தி பண்ணின வியாக்கியானத்துக்கு ஒரு பாஷ்யம் எழுதினாராங்கிறதுல புத்தகம் ரெண்டுமே நம்ம கையில இல்லை, அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவர் ரிசர்ச் பண்ணியிருக்கார். இவர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த திரவிடாச்சாரியர் அப்படின்னு பிரசித்தமான எல்லாரும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆச்சாரியருக்கு நமஸ்காரம். இது அத்வைத மதம் மாத்திரம் இல்லையே, ராமானுஜாதிகளும் விசிஷ்டாத்வைத்த ஆச்சாரியர்களும் இந்த திரவிடாச்சாரியரை தன்னுடைய பூர்வஜாளாக வச்சுண்டு நமஸ்காரம் பண்ணியிருக்கான். ஸ்ரீமத் சங்கர தேசிக பிரபுதிபிஹி ராமானுஜாத்யைரபி, அவளும் வந்துருக்கான். இவர் என்ன பண்ணியிருக்கார், சாந்தோக்கியோபனிஷத் பிரமேய விவருத்திஹி ஸ்ரீ பிரம்மநந்தீரிதா. இந்த பிரம்மநந்தின்னு இப்ப சொன்னோமே, அவரை சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சின்னதா குட்டி குட்டியா சூத்திரம் மாதிரி வாக்கியம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாக்கியத்துக்கு பெரிய பாஷ்யம் பண்ணி விவரணம் பண்ணியிருக்காரு. வாக்கியாख्या அதி கபீர சூத்திர சரணிஹி பாஷ்யேன சம்பூஷிதா. அதோட சேர்த்து உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. சாந்தோக்கியோபனிஷத் வாக்கிய பாஷ்ய கர்த்திருன் நுமோவயம் அத்வைத பாவான் ஆச்சாரியான் திரவிடாச்சாரிய சம்ஜிதான். சாந்தோக்கியோபனிஷத்து வாக்கியத்துக்கு பாஷ்யம் பண்ணின அந்த திரவிடாச்சாரியர்னு பேருள்ள அத்வைதாச்சாரியருக்கு நாங்க நமஸ்காரம் பண்றோம். அதுக்கு மேல சுந்தரபாண்டியர்னு ஒருத்தர். சுந்தரபாண்டியருங்கிறவர் வாஸ்தவத்திலே இவர் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா ரெண்டுலயும் வரார்.
வரக்கூடிய ஒரு பிராச்சீன ஆச்சாரியர். ரெண்டுக்குமே புஸ்தகம் எழுதினவர்னு தெரியுது. ஆனா அவர் புஸ்தகம் இப்ப கிடைக்கல. அவர் புஸ்தகத்துல உள்ள வாக்கியத்தை பிராச்சீனமான குமாரல பட்டர் இந்த மாதிரி உள்ளவாள்லாம் எடுத்து கொட்டேஷனாக எடுத்து நமக்கு காமிக்கிறதுனால தெரியுது அவர் சொல்லியிருக்காருன்னு. ஆச்சாரியம் சுந்தரம் பாண்டியம் நமாமஹா பிராக்தனம் குரும் பூர்வோத்தரேச்ச மீமாம்சே வார்த்திகைஹி ஏன மண்டிதே. சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்றேன். அவர் பிராச்சீனமான குரு. பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை ரெண்டுக்குமே அவர் வார்த்திகம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது தெரிகிறது. பிரபாவத்து பரமார்த்த சங்கிரகாச்ச பிரணயஸ்தான மமுஷ்ய சித்த சிஷ்யா விரத க்ஷிதி ரக்ஷணः விரக்தியா ஹரிரம்ஹோ மம திரும்ஹதாம் ஸ்வசக்தியா. இந்த சுந்தரபாண்டியரை பத்தி சொல்லும் போது இவர் எங்க இருந்தார் என்னங்கிறது ஒன்றும் தெரியல. சூத்திர பாஷ்யத்துல சமன்வயாதிகரண கடைசியில பாஷ்யத்துல சாங்கர பாஷ்யத்துல கௌணமித்யாத்மனோ சத்வே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். இந்த 2 ஸ்லோகமும் இந்த சுந்தரபாண்டியருடைய ஸ்லோகம், ஆச்சாரிய சுந்தரபாண்டியருடைய ஸ்லோகம்னு சொல்லி வியாக்கியானங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அதனால அப்படி ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறது தெரியுது. இதை தவிர இன்னும் சில இடத்துலயும் அவரை பத்தி உல்லேகம் இருக்கு. இங்கேன்னு கேட்டா இந்த பாமதி கல்பத்துரு இருக்கோ இல்லையோ, சூத்திர பாஷ்யம், அதுக்கு பாமதி வாசஸ்பதி மிஸ்ரர் பண்ணின வியாக்கியானம், அந்த பாமதிக்கு கல்பத்துருன்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானத்திலையும் இந்த நிஸ்ரேன் ஆரோகண பிராபியம் அப்படின்னு ஒரு 4-5 ஸ்லோகம் வார்த்திகத்துல எடுத்திருக்கார் குமாரல பட்டர். அந்த ஸ்லோகங்கள்லாம் சுந்தரபாண்டியருடைய ஸ்லோகமாக அங்க இவர் கல்பத்துருக்காரர் உல்லேகம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பல கிரந்தங்கள்ல இவரை பத்தி வருது. இப்போ 14 ஸ்லோகத்தோட நான் நிறுத்திக்கிறேன். 15வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம்.